வந்துட்டாயா வந்துட்டா. எங்க போனாலும் கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துருவா போல. ஐயோ கார்த்திக் மாமா. என்னடி? ஐயோ மாமா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னது முடிவு தெரிஞ்சாகணுமா? அதுக்கு எதுக்கடி இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? போ கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. என்ன முடிவு? ஐயோ மாமா, தள்ளிலாம் போக முடியாது, உன் பக்கத்துல தான் நிப்பேன். ஐயோ யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க? கொஞ்சம் தள்ளி தான் போய் நின்று தொலையேன். யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? யாரு கேட்டாலும் நான் சொல்லுவேன், நான் கார்த்திக் மாமாவை தான் விரும்புறேன், நான் கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. சரியா? கத்தி பேசாதடி, யாருக்காவது காதுல விழுந்துற போகுது. ஐயோ என்னையா நினைச்சிட்டு இருக்க? ஏன்டா இப்படி பயந்தா கொலியா இருக்க? ஒரு பொண்ணு நான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி பயந்து சாவுற? ஐயோ உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ச்சே. என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன? ஐயோ மாமா, நான் கடைசியா கேக்குறேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? பிரியா, நானும் உன்கிட்ட கடைசியா சொல்றேன், நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு உன்னை பிடிக்கல. ஐயோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன என்கிட்ட போய் சொல்றியா? பிரியா, நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐயோ மாமா, நீ போய் தானே சொல்ற. என்ன பிரியா நீ படிச்சிருக்கல, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு. திரும்ப திரும்ப வந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. யாரு? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? ஐயோ ஆமா, நீ என்ன டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்க. நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன், நாங்க ரெண்டு பேருமே இப்ப லவ் பண்றோம். நீ சும்மா ஏன் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஐயோ மாமா, போய் தானே சொல்ற. சும்மா தானே இப்படி எல்லாம் சொல்ற. கடவுளே, எத்தனை டைம் தாண்டி உன்கிட்ட சொல்றது? ஐயோ எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லடி. சொன்னா புரிஞ்சுக்க, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இல்ல, நீ போய் தான் சொல்ற. சத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன், சரியா? அப்ப யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? அந்த பொண்ணு யாரா இருந்தா உனக்கு என்னன்னு தான் கேக்குறேன். நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் பாரு. தயவு செய்து என்ன டார்ச்சர் பண்ணாத, என்ன விட்டு. ஐயோ மாமா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ போய் தான் சொல்ற. உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போய் தான் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். ஏடி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடி? என்ன பார்த்தா என்ன உனக்கு போய் சொல்ற மாதிரியா இருக்கு? கார்த்திக் மாமா, அம்மா ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு தானே நீ இப்படிலாம் போய் சொல்ற. இல்ல பிரியா, சொன்னா புரிஞ்சுக்க, நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல. பாரு மாமா, உனக்கே நல்லாவே தெரியும் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு. ஆனா நீ என்னடா கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இந்த பாரு பிரியா, நீ மட்டும் விருப்பப்பட்டா போதாது, எனக்கும் ஆசை இருக்கணும். நான் தான் இல்லங்கிறனே, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? போ, உன் வேலை எதுனா இருந்தா போய் பாரு. ஐயோ மாமா, பாத்துக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஏய் போடி, சும்மா லூஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு முதல்ல இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதை நிறுத்து, போ. நான் பேசுறது உனக்கு ரொம்ப டார்ச்சலா இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன் உன்னை. ஏய் போடி. ஐயோ மாமா, உன்னை பாத்துக்கிறேன்யா. எனக்கு யார்கிட்ட பேசணும்னு தெரியும். நான் முதல்ல அங்க பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். பைத்தியம் பைத்தியம், சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் இவன். இந்த மாதிரி நீ என்கிட்ட நின்று சும்மா நார்மலா பேசினா கூட அத்தையும் அந்த சுந்தரி குடும்பமும் மொத்தமா ஏதாச்சும் ஒரு கதை கட்டி அசிங்கப்படுத்துவாங்க. இவன் என்னடா புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கா? என்ன இந்த ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரு? அவர் இந்த மாதிரி சொல்லுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அவரு சொல்ற மாதிரி பேசாம கிருஷ்ணனுக்கு பிரீத்தியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமோ? என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலையே, ஒரே குழப்பமாலாம் இருக்கு. சொந்தத்துக்குள்ள பொண்ணே எடுக்க வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த கடவுளா பார்த்து இப்படி ஜோசியர் மூலியமா சொல்றாரோ அப்படின்னு தோணுது. பிரீத்தி ஜாதகமும் நல்ல ஜாதகம், நல்லா வாழப்போற வீடு செழிச்சு வழங்கும்னு சொல்றாவ. பேசாம கிருஷ்ணனுக்கு பிரீத்தியே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் என்னடான்னா, இந்த மனுஷன் என்ன சொல்லுவாருன்னு வேற தெரியல. அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும். குழப்பமா இருக்கு, என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம். 35-36 வயசு ஆயிரம்ட்டு அது ஜோசியர் வேற தலையில குண்டை தூக்கி போடுற மாதிரி சொல்றாரு. அது வேற பயமா இருக்கு. ஒரு மாசத்துல நான் எங்க இருந்து பொண்ணை பார்த்து எங்க இருந்து விடுக்க கல்யாணத்தை முடிக்க? பிரீத்தியை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது தான் ஈஸியான வேலை. அவளும் நல்ல பிள்ளை தானே, நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த பிள்ளை. அவன் மருமவளா வந்தா நல்லா தான் இருக்கும். என்ன அந்த மீனாட்சி ஜோசியர் பேசுனதை பத்தி ஏதாச்சும் பேச வருவான்னு நானும் காத்து காத்து கிடைக்கேன். ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரமாட்டேங்க. பேசாம நம்மளே போய் என்ன ஏதுன்னு அப்படியே மேலா டாப்ல போட்டு வாங்க வேண்டியதுதான். அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை ஜோசியர் சொன்னதான் யோசிச்சுட்டு இருப்பாளா என்னன்னு தெரியல. நம்ம போய் மண்டைய கழுவிட வேண்டியதுதான். மீனாட்சி, மீனாட்சி. அண்ணி. என்ன மீனாட்சி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ சத்தம் தராம உட்காந்துட்டே இருக்கா. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அண்ணி, அது நான் வேற என்னத்தை பத்தி யோசிக்க போறேன்.
சொல்றேன். எல்லாம் கிருஷ்ண வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ. எனக்கு புரியுது மீனாட்சி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஜோசியர் வேற ஏன் இப்படிலாம் சொன்னாருன்னு தெரியல. அவர் சொன்னதை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத. இல்ல, நீ இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கிருஷ்ணனுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? இல்லைன்னா 5-6 வருஷம் தள்ளி போயிரோங்காரு. அதை நினைச்சுதான் நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா மீனாட்சி, அதான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. வாயை திறந்து ஏதாச்சும் சொல்றாளா பாரு, அப்படியே அமுக்குற மாதிரி இருக்கா. அண்ணி, நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு மீனாட்சி. இல்ல நீ, அது ஜோசியர் வந்து பிரீத்தியே கிருஷ்ணனுக்கு முடிச்சிருங்க, ஜாதகம் ரெண்டும் நல்லா பொருந்ததுன்னாரு. ஆனா எனக்கு சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்கவே விருப்பம் இல்லை நீ. அதான் நான் என் பசங்களுக்கு வெளியே எங்க பொண்ணு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். ஆனா ஜோசியர் வேற இப்படி சொல்றாரு, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் உன் சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுத்தா உன் குடி என்ன மூழ்கி போயிருமா? சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்க மாட்டாளாம். சென்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணு அந்த வீட்டு மருமகா. ஓ அப்படியா மீனாட்சி, அது பரவாயில்ல. உனக்கு எங்கே பொண்ணு எடுக்க விருப்பமா நீ அங்கே பார்த்து இது பண்ணு. ஆனால் என்ன, ஒரு மாதத்துக்குள்ளே கிருஷ்ணன் கல்யாணம் முடிக்கணுமே. அதுக்குள்ளே நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கே ஒரு மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே எங்கேருந்து கல்யாணத்தை முடிக்க வேற பொண்ணு வீட்டிலே அவசர அவசரமாக கல்யாணம்னு ஒத்துக்கிட மாட்டாங்களா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா நீ, அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன 5-6 வருஷம் தள்ளி போயிட்டுனா என் பையனுக்கு பாதி வயசாயிரும். இதுக்கு மேலே நான் எங்கே இருந்த நீ அவனுக்கு பொண்ணு தேடுறது? ஆமா மீனாட்சி, கல்யாணம்லாம் காலகாலத்திலே பண்ணிடணும். கிட்டத்தட்ட இப்போ பிரீத்திக்குமே 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் அதனால தான் இப்போவே இருந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு 2 வருஷத்துக்குள்ள முடிஞ்சா 27 வயசுலயாச்சும் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம்ல. அதான் இப்போவே வரன் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பாரு, பிரீத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரனும் அமையலை. என்ன பண்ண, கடவுள் நினைச்சாதானே அமையும். ஆமா அண்ணி, அதான் நான் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா. என்ன முடிவு எடுத்திருக்க மீனாட்சி? சொல்லு அண்ணி. அது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ, என்ன எதுன்னு சீக்கிரம் சொல்லி தொலைடி. அண்ணி, ஜோசியர் சொன்ன மாதிரி கிருஷ்ணனுக்கு பிரீத்தியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அண்ணி. என்ன மீனாட்சி சொல்ற? அண்ணி, என் பையனுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். அதனால பிரீத்தியை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க அண்ணி கிருஷ்ணனுக்கு. மீனாட்சி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இருந்தாலும் நான் உங்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். வேற பிரீத்திக்கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். பரவாயில்ல நீ, நீங்க எதுவா இருந்தாலும் அண்ணன்கிட்டையும் பிரீத்திக்கிட்டையும் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரி மீனாட்சி, நீ வருத்தப்படாம இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் உன் அண்ணன்கிட்டையும் பிரீத்திக்கிட்டையும் பேசுறேன். அண்ணி, கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க அண்ணி. சரி மீனாட்சி, நான் பேசிக்கிறேன். ஏ மீனாட்சி, உன் வாயாலேயே என் பொண்ணு பிரீத்தியை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வச்சுட்டேனடி. அதுதாண்டி சுந்தரி. என் பொண்ணு வீட்டில் இருக்கப்போ நீ வெளியே எங்கேயும் போய் பொண்ணு தேடுவியா? இல்லை உன்னை தேடதான் விட்டுருவனா? பிரீத்தி கிருஷ்ணன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அமிர்தாக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன் சொத்தெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு உன்னை என் காலு கடியில் போட்டு மிதிக்கல. என் பேர் சுந்தரி இல்லடி, அதுக்காகத்தானே நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கேன். கடவுளே, எப்போதான் இந்த 2 பசங்களுக்கும் அறிவு வரனே தெரியல. சே, ஒரே இப்படி என்ன நேரமும் வம்பு தும்புன்னு அலைஞ்சிட்டு இருந்தா விளங்குமா? அண்ணன் வேற எவ்வளோ கோவமாக இருக்காரு. இந்த சக்தி பையன் ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கான், நான் பெத்த பையனும் ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கான். இவனுங்க 2 பேரும் வாழ்க்கையை இவனுங்களே கெடுத்துக்கிடுவானுங்க போல. ஏன் தான் இப்படி இருக்கானுங்களோ தெரியல. கடவுளே, உங்ககிட்ட நான் வேண்டாத நாள் இல்லை. 2 பேருக்கும் நல்ல புத்தியை கொடு. என் அண்ணன் பையனும் எந்த ஒரு அடித்தடிக்கும் போகாமல் இருக்கணும். நான் பெற்று வச்சிருக்கேனே என் பையனும் எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் இருக்கணும். அத்தை. பிரியா, நீ எப்பம்மா வந்த? அத்தை, நான் இப்போ தான் வந்தேன். சரிடாம்மா. என்னம்மா திடீர்னு அத்தையை தேடி வந்திருக்க? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன பிரியா? அத்தை, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பிரியாம்மா நீ இப்படிலாம் கேட்குற? உன்னை போய் இந்த அத்தைக்கு பிடிக்காம இருக்குமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அத்தை, உண்மையை தானே சொல்கிறீங்க? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாடா பிரியா, இதில் என்னம்மா சந்தேகம்? உன்னை அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை, அப்போ கார்த்திக் மாமாவுக்கு மட்டும் ஏன் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது? என்ன பிரியா பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியலை. அத்தை, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். அத்தை, எனக்கு கார்த்திக் மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா கார்த்திக் மாமாவை தான் பண்ணிப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு. என்னம்மா பிரியா நீ இப்படிலாம் பேசுற? ஐயோ கடவுளே, யாருக்காச்சும் கேட்ட போது என்னம்மா நீ? ஏன் இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க? யாருக்கு கேட்டா என்ன? எனக்கு கார்த்திக் மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னம்மா பிரியா இப்படி கத்தி கத்தி பேசுற? யாருக்கு அதுலயாவது விழுந்துட்டுனா என்னம்மா ஆகும்? அப்படிலாம் பேசாத பிரியா, அதெல்லாம் சரி வராது. என்னத்த? என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்புறமா என்ன? ஏத்த நான் உங்க மருமகளா வரக்கூடாதா என்ன?
என்னம்மா பிரியா நீ புரிஞ்சுக்காம பேசுற? என்ன உனக்கு பிடிக்கும் தான், ஆனா அதுக்குன்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. அதெல்லாம் சரி வராது பிரியாமா, சொன்னா புரிஞ்சுக்கம்மா. உன் மனசுல நீ தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத. நான் என்னத்த புரிஞ்சுக்காம பேசுறேன்? ஏன் கார்த்திக் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? கார்த்திக் மாமா என்னடானா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு என்னையே சொல்றாங்க, நீங்களும் என்னடானா அதே வார்த்தையை திரும்ப சொல்றீங்க. என்னத்த நான் புரிஞ்சுக்கல? இல்லம்மா பிரியா, அது அத்தை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல எங்க அம்மா தான் பிரச்சனையா? இந்த பாருங்க அத்தை, யார் தடுத்தாலும் சரி, யாருக்கு பிடிச்சாலும் சரி, யாருக்கு பிடிக்கலனாலும் சரி, நான் கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லம்மா பிரியா, அதெல்லாம் சரி வராது. அத்தை, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எனக்கு கார்த்திக் மாமாவை தான் பிடிச்சிருக்கு. நான் கார்த்திக் மாமாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா நான் கடைசி வரை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பிரியா பிரியா, நான் சொல்றது கேளுமா. இல்ல அத்தை, யார் சொல்றதையும் நான் இப்ப கேட்க தயாரா இல்ல. என் முடிவை நான் சொல்லிட்டேன். கடவுளே, என்ன இதெல்லாம்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற? இது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? சும்மாவே என்ன பார்த்தாலே அன்னைக்கு பிடிக்காது. இதுல வேற அவங்க பொண்ணு என் பையனை விரும்புறான்னு தெரிஞ்சா ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. எனக்கு வேற பயமா இருக்கு. இவ வேற இப்படிலாம் பேசிட்டு போறா. இந்த விஷயம் மட்டும் அந்த சுந்தரி காதுக்கு போச்சு, அவ்வளோதான். இதை ஊதி ஊதி பெருசாக்கி இந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையே உண்டாக்கிடுவா. இந்த பொண்ணு வேற சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, என்னெல்லாமோ பேசிட்டு போறா. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. என் நிம்மதியை கெடுக்கணும்னே வருவான் போல. எங்க போனாலும் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றான். இவனை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. எப்படி பாக்குறான் பாரு. அடடே, இந்த ஆஃப் சரியில அப்படியே சும்மா கும்மன்னு இருக்காளே. எனக்கு இவளை பார்த்தா என்னென்னமோ தோணுதே. என்ன பேபி இப்படி வேத்து ஊத்தி இருக்கு? நான் வேணும்னா வந்து தொடச்சு விடட்டுமா? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல வெண்ணிலா பேபி, நிலா மாதிரி இருக்க உன் ஃபேஸ்ல இப்படி வேர்வை துளியா இருக்கே, அத பார்க்கும் போதெல்லாம் நெஞ்செல்லாம் வலிக்குது பேபி. அதான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இந்த பாருங்க, நீங்க எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. பாரு, மேடம் கபிய கோபம் வருது போலயே. சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல. வெண்ணிலா, என்ன இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் நீ கரெக்டா என் பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. எனக்கு என்ன வேணும் தானே கேட்ட. எனக்கு நீதான் வெண்ணிலா வேணும். நீ தாண்டி வேணும். என்ன வெண்ணிலா, ஒரு ரேஞ்ச் தெரியாம நீ ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு இருக்க. அதை பார்க்கும்போது என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வந்துடும் போல. பேசாம நான் சொல்றத கேளு. பேசாம நீ என் கூட வந்துரு. உன்னை நான் கல்யாணம் பண்றனோ இல்லையோ அது ரெண்டாவது. நான் உன்னை வச்சுக்கிறேன். என்ன வெண்ணிலா அழுகுற? நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீ அப்படியே மகாராணி கணக்கா இருக்கலாம். இந்த வீட்டுல எப்படி வேலை செஞ்சுட்டு என் நேரமும் அடுத்தவங்களுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருக்க போறியா? அந்த சேவகத்தை எனக்கு செய். நான் உன்னை எங்கேயோ கூட்டு போயிருவேன். இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனீங்க, மரியாதை கெட்டோம். நடக்கிறது வேற. ஏய், என்னடி துள்ளுற? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என்ன பண்ணுவனா? கால்ல இருக்க செருப்பு கலட்டி அடிச்சிருவேன். என்னடி சொன்ன? வெண்ணிலா, ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற? அடி அவனை. சூர்யா சார். அட கடவுளே, இந்த குடியார பையன் இங்க எதுக்கு இப்ப வந்தான்? வெண்ணிலா, உன்னை அடின்னு சொன்னேன். சூர்யா, இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம உள்ள வர? வெண்ணிலா, நான் சொன்னதை செய். சூர்யா சார். ஏய், என்னடி என்ன அடிச்சிருவியா? நான் சொன்னதை செய்யின்னு சொன்னேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னையா அடிச்சிருப்ப? டேய், அவ மேல கைய வச்ச, கைய உடைச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? சூர்யா, நீ எதுக்கு தேவையில்லாம உள்ள வர? நான் தானே வெண்ணிலா கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏ பொறுக்கி, நீ என்ன பேசணும்னு நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ இப்படிலாம் வெண்ணிலா கிட்ட பேசுவ, அதை நான் கேட்டும் கேட்காத மாதிரி போகணுமோ? என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ பேசின பேச்சுக்கு உன் வாயை உடைச்சு பல்லெல்லாம் கலட்டி எடுத்து கையில தந்திருப்பேன். போவன்னு பார்த்து விடுறேன். மரியாதையா போயிரு. இதுக்கப்புறம் வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரி பேசுன நடக்கிறது வேற. சூர்யா, இது உனக்கு தேவையில்லாதது. நான் அவகிட்ட பேசினா உனக்கு என்ன? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே?
அப்படிலாம் என்னால விட முடியாது. என்ன வீட்டுல வேலை செய்யறவங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி கேவலமா தான் பேசுவியா? நான் அவகிட்ட பேசினா உனக்கு என்னன்னு தான் கேக்குறேன். டேய், வீணா என்கிட்ட அடி வாங்கி சாவாத, மரியாதையா போயிரு. ஏய் வெண்ணிலா, சின்னடி, இவன் இருக்கான்னு தைரியத்துல தான் அவ்வளவு பேச்சு பேசுனியா? டேய், அவகிட்ட எதுக்கு நான் பேசுறேன்? அவகிட்ட நீ இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன வாய் இருக்காது பத்துக்க. சூர்யா சார் வேண்டாம் சார், சண்டை போடாதீங்க ப்ளீஸ். வெண்ணிலா, நீ அமைதியா இரு. நீ இதுக்கப்புறமா வெண்ணிலா கிட்ட தப்பா பேசுன உன்னை விட மாட்டேன் பாத்துக்க. ஏதோ இந்த டைம் பாவம் பார்த்து உன்னை விடுறேன். போ, பொழைச்சு போ. இதுக்கப்புறமா இப்படியே பண்ணுன்னு தெரிய வந்தது, அவ்வளவுதான், நடக்கிறது வேற. ஏய் என்னடி, நீ என்னையே அரைஞ்சிட்டல? பாத்துக்கிறேன் டி, உன்னை பாத்துக்கிறேன். ஏய் சின்னடா, நான் இருக்கும்போதே அந்த துள்ளு துள்ளுற, இப்படியே துள்ளிட்டு திரிஞ்ச கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். போயும் போயும் இந்த வேலைக்காரிக்காக நீ என்னைய பக்கச்சிட்டு நிக்கிறல்ல? ஏய், அவ ஒன்னும் வேலைக்காரி இல்ல, அவளும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான், சரியா? பொண்ணுங்களை மதிக்க தெரியாத புறம்போக்கு நாயே நீ பேச வந்துட்டியா? அடச்சி படா. சூர்யா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏண்டா, நீ பேசுனதை விட வாடா நான் கேவலமா பேசிட்டேன். ஏய், உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணு இப்படியாடா பேசுவாங்க, இப்படியாடா நடந்துப்பாங்க? சீ, உன் தங்கச்சிங்க 2 பேரும் தான் இப்படி தரங்கட்டு இருக்காளுங்கன்னு பார்த்தா நீ அதுக்கு மேலலாம் இருக்க. ஏய் சூர்யா, போயும் போயும் இந்த வேலைக்காரிக்காக நீ என் தங்கச்சிங்களை தப்பா பேசுறியா? உன் வீட்டு பொண்ணுங்கனால உனக்கு எவ்வளவு கோவம் வருது. இதே ஊரா வீட்டு பொண்ணுன்னா நீ இப்படிதான் நடத்துவியா? ஐயோ சூர்யா சார், சண்டை போடாதீங்க ப்ளீஸ். வெண்ணிலா, அமைதியா இரு, எனக்கு தெரியும். ஏய், ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா வீட்டை விட்டு கிளம்பிட்டே இரு. யாரு யாரு நான் வீட்டை விட்டு போகணுமா? போயும் போய் இந்த வேலைக்காரிக்காக நீ என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டல. பாத்துக்கிறேன் சூர்யா, உன்னை பாத்துக்கிறேன். அடியே, உன்னையும் பாத்துக்கிறேன்டி. அவன் இருக்க திமிர்ல தானே இந்த ஆட்டம் ஆடுற, பாத்துக்கிறேன். என்ன வெண்ணிலா, இல்ல பெரிய இடமா பிடிச்சிருக்க போலயே. இப்பதானே தெரியுது. உனக்கு ஒண்ணு நான் இவன் அப்படியே துள்றத பார்த்தா நல்லா மயக்கி வச்சிருக்க போலயே. ஏ ரவி, மரியாதையா போயிரு, என்கிட்ட வீணா அடி வாங்கி செத்துறாத. கிளம்பு, தேவையில்லாத வார்த்தை பேசாத. எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது, பாத்துக்கிறேன். என்ன வெண்ணிலா நீ? அவன் இந்த மாதிரிலாம் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே நீ அவன் கண்ணத்துல ஓங்கி ஒரு அரைஞ்சிருந்தானா அவன் வாயை மூடிட்டு போயிருப்பான். நீ எதுக்கு இப்படி அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏன் இப்படி பயப்படுற முதல்ல? இல்ல சார், அது என்னால இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான். அதுக்காக அவன் என்ன பேசினாலும் நீ அதை கேட்டுட்டு அமைதியா இருப்பியா? வெண்ணிலா, இதுக்கப்புறம் நீ இப்படி இருக்கவே கூடாது வெண்ணிலா. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா திருப்பி பேசு, அதை விட்டுட்டு இப்படி அமைதியாவே இருக்க. அன்னைக்கு என்னடா அவங்க 2 பேரும் அப்படி பேசுறாங்க, நீ உன் பாட்டுக்கு நின்னுட்டே இருக்க. இதெல்லாம் தப்பு வெண்ணிலா. உன்னைக்கு யாராச்சும் சீனாங்கன்னா நீ இப்படி நின்னுட்டு இருக்காத, திரும்பி எதிர்த்து பேசு, அப்பதான் வாயை மூடிட்டு போவாங்க. ஓகே சார். சரி சரின்னு நல்லா மண்டைய மட்டும் ஆட்டு, ஆனா ஒன்னும் பேசிடாத. நீ இதுக்கப்புறமா இப்படி அமைதியாவே இருந்துட்டு இருந்தனா இதுங்களும் உன் தலை மேல ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க. சொல்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க வேண்டியலா. இதுக்கப்புறம்லாம் இவங்க பேசும்போதெல்லாம் இப்படி அமைதியா இருக்காது. சரி, இவன் எத்தனை நாளா இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்? சார், அது ஒரு 4-5 வருஷமா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு சார். என்ன வெண்ணிலா சொல்ற? 4-5 வருஷமாவா? ஏன் வெண்ணிலா அது யார்கிட்டயுமே சொல்லல? இல்ல சார், அது என்னால இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் யார்கிட்டயுமே சொல்லல. வெண்ணிலா, நீ இப்படியே எதுவுமே சொல்லாம இருந்தா அவன் இப்படிதானே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். நீ அப்பா கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. இல்ல சார், அது ஐயோ, நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ எனக்கே தெரியல. இதுக்கப்புறமாச்சும் இப்படி இருக்காத வெண்ணிலா, ப்ளீஸ். சரிங்க சார். வெண்ணிலா, இதுக்கப்புறமா அந்த பொறிக்கு உங்ககிட்ட இப்படிதான் பேசிட்டு இருக்கான்னா என்கிட்ட தயங்காம வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சும்மா பிரச்சனையாகும் அது இதுன்னு சொல்லாம இருக்காத, சரியா? சரிங்க சார். சரி, போய் வேலையை பாரு. சரிங்க சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம், நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்க எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக 2 எபிசோட் போட்டேன். 2 எபிசோட்ல எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணலை. ஆனால் எல்லாரோட கமெண்ட்டையுமே நான் ரீட் பண்ணேன். ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்லை. என்ன ரீசன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து நான் என்னோட நேட்டிவ் போகிறேன், அங்கே வந்து திருவிழா. ஸோ 1 வீக் வந்து நான் அங்கே தான் இருப்பேன். அதனால அடுத்த வாரத்துக்கும் சேர்த்து இந்த வாரமே வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறேன்.
அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சுத்தமாக என்னால் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணவே முடியல. எனக்கு வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ அவனையும் பார்த்துட்டு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் என்னோட சேனல் வச்சுருக்கேன், பட்டு மாமா சேனல்னு. அங்கே வந்து அழகிலேலா அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். அந்த சேனலுக்கும் எனக்கு வந்து வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு சுத்தமாக டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்கள் கமெண்ட்ஸ் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணலை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் முடிஞ்ச வரை ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணலை அப்படின்னாலும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச வரை ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.